இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முக்கியத்துவம் வாய்ந்த மாய்கா பொது பேரவைக்கு பிரதமர் அன்வார் வாழ்த்து, மலர்கொடையும் அனுப்பி வைத்தார். தனது எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவினை எடுக்கப் போகும் இன்றைய மாய்கா பொதுப்பேரவை சிறப்பாக நடைபெற பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாய்கா பேராளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தான் ஸ்ரீ எஸ். ஏ. விக்னேஸ்வரன் தலைமையிலான 79வது மாய்கா பொதுப்பேரவை மக்களின் நலன், குறிப்பாக இந்திய சமூகத்தின் முன்னேற்றம் மற்றும் நலத்தை உறுதிப்படுத்தும் முக்கிய தளமாக அமைந்துள்ளதாக அன்வார் குறிப்பிட்டார். மலேசிய மடானி கொள்கைக்கு ஏற்ப அரசாங்கம் அனைவரையும் அரவணைத்து நீதிமிக்க மற்றும் முன்னேற்றமான கொள்கைகள் மூலம் நாட்டை கட்டியெழுப்ப உறுதியாக இருப்பதாகவும் அவர் சொன்னார். ஒற்றுமை மனப்பான்மை, மாற்றத்திற்கான துணிச்சல் மற்றும் இணைந்து செயல்படும் அர்ப்பணிப்பின் மூலம் மட்டுமே ஒவ்வொரு குடிமகனும் சமமான வளர்ச்சி பலன்களை அனுபவிக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். இந்நிலையில் மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் மலர் கூடையையும் அனுப்பி வைத்தார். பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் முகனும் மாநாட்டில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ஆனதிலிருந்து வழக்கமாக மாய்கா பொது பேரவைகளில் அன்வார் கலந்து கொள்ளாத நிலையில் இம்முறை வாழ்த்து தெரிவித்து மலர்கூடையும் அனுப்பியிருப்பது பேராளர்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளது. 3 மில்லியன் ரிங்கிட் பங்களா ஆடம்பர சுற்றுலா உதவியாளரின் திடீர் செல்வம் பற்றி வாட்ஸ்அப்பில் அமீருடனுக்கு கேள்விக்கணை. ஸ்லாங்கூர் மந்திரி பெசாரத்து ஸ்ரீ அமீருடின் ஷாரியின் மூத்த உதவியாளர் ஒருவரது திடீர் சொத்து குவிப்பு அவரது நெருங்கிய வட்டாரங்களின் புருவத்தையே உயர்த்தியுள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிதாய் உருவாக்கப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழுவில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த உதவியாளர் எப்படி 3 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள பங்களா வீட்டை வாங்கினார், 5 நட்சத்திர வெளிநாட்டு ஹோட்டல்களில் எப்படி பிரம்மாண்ட விடுமுறையை கழித்தார் என்பதையும் சுட்டிக்காட்டினர். அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு எம்பி ஸ்லாங்கூர் என பெயர் வைக்கப்பட்டு மடானி என அழைத்துக் கொள்ளும் நபர் அதனை நிர்வகிக்கிறார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களோடு சில எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் பத்திரிகையாளர்களும் அக்குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த உதவியாளர் வழக்கத்திற்கு மாறாக மாநில அரசின் பல நிறுவனங்களில் முக்கிய பதவிகளை வகிப்பதாகவும் கூறப்படுவதால் அவரது உண்மையான வருமானம், பொறுப்புகள் மற்றும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனப்படும் நலன் முரண்பாடு உள்ளதா என்பதை அமீருடன் விளக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தவிர குற்றச்சாட்டுகளை சரிபார்ப்பதற்காக போலீஸ் அல்லது எம்ஏசிசி விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவில் வலியுறுத்தியுள்ளனர். மாய்காவின் அடுத்த கட்ட நகர்வுக்கு முடிவு எடுப்பீர் விக்னேஸ்வரன். 60 ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய முன்னணியில் உறுப்பினராக இருந்து நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்கும் ஒற்றுமைக்கும் மற்றும் நாட்டின் மேம்பாட்டிற்கும் அளப்பரிய பங்காற்றிய மாய்காவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு முக்கியமான முடிவு எடுக்கும் தருணத்தின் கட்சியின் 79வது தேசிய பொது பேரவை பேராளர்கள் இருப்பதாக அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். மலேசிய அரசியலில் மாய்காவுக்கு நீண்ட வரலாறு இருக்கிறது. கடந்த காலங்களில் தேசிய முன்னணி எடுக்கும் எந்தவொரு முடிவும் உறுப்பு கட்சிகளின் தலைவர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் எடுக்கும் பாரம்பரியத்தை தேசிய முன்னணி தலைமைத்துவம் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது தேசிய முன்னணிக்கு பல ஆண்டுகளாக விசுவாசமாகவும் 3வது மிகப்பெரிய உறுப்பு கட்சியாகவும் இருக்கும் மாய்கா தலைமைத்துவத்திடம் கலந்து ஆலோசனை நடத்தாமலேயே அம்னோ முடிவு எடுத்து வருவதை விக்னேஸ்வரன் பேராளர்களிடையே தனது கொள்கை உரையில் சுட்டிக்காட்டினார். மாய்காவின் சுய கௌரவத்திற்கு சிறிது கூட மதிப்பு கொடுக்காமல் சொந்தமாக முடிவை எடுத்து அதனை மாய்காவில் திணிக்கும் அம்னோ தலைமைத்துவத்தின் போக்கை நாம் இனியும் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே பேராளர்கள் அனைவரும் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். அப்படி இன்று எடுக்க முடியாவிட்டால் மாய்கா மத்திய செயலவை முடிவெடுப்பதற்கான அங்கீகாரத்தை பேராளர்கள் அனைவரும் வழங்க வேண்டும் என விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். மணிச்சுடர் அணைந்தது. டத்தோ RRM கிருஷ்ணன் மறைவு. மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் 4வது தேசிய தலைவர் மணிச்சுடர் டத்தோ RRM கிருஷ்ணன் இன்று காலமானார். அந்த துயர செய்தியை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவை அறிக்கை வாயிலாக கூறியது.
மலேசிய தமிழ் சமூகத்தின் கல்வி சமூக பணிகளுக்கு அரும்பாடுபட்டவரான கிருஷ்ணன் தனது வாழ்க்கையை மருத்துவ துறையிலும் சமூக பணியிலும் அர்ப்பணித்து வாழ்ந்தவராவர். மணிமன்றத்தின் உறுப்பினராக 1971ஆம் ஆண்டு இணைந்த இவர் படிப்படியாக உயர்ந்து 1990 முதல் 2004ஆம் ஆண்டு வரை சுமார் 15 ஆண்டுகள் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் தேசிய தலைவராக பதவி வகித்தார். இதன் வழி மணிமன்ற வரலாற்றில் நீடித்த சேவை செய்த தலைவர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். டத்தோ RRM கிருஷ்ணனின் மறைவு மலேசிய தமிழ் சமூகத்திற்கும் குறிப்பாக இளைஞர் மணிமன்றத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். மலேசிய தமிழ் சமூகம் என்றென்றும் அவரது சேவையை நன்றியுடன் நினைவு கூறும் என அவ்வறிக்கை மேலும் கூறிற்று. வறுமையிலிருந்து பல்கலைக்கழக தங்கப்பதக்கம் வரை வலியை வெற்றியாக மாற்றிய லோகதீபனின் பயணம். லோகதீபன் முனியப்பன் 10 வயதில் தந்தையை இழந்தார். ஆனால் அதைவிட காயப்படுத்தியது அப்போது உறவினர்கள் சொன்ன கொடூரமான வார்த்தைகள். அவர்களின் குடும்பம் வறுமையில் வாடிய குடும்பம் என பத்திரிகையிலும் வெளிவந்தது. தாயார் 4 குழந்தைகளை தனியாக வளர்த்தார். உதவி கேட்ட நேரங்களில் உங்கள் குடும்பத்தின் மோசமான திட்டமிடல் எங்கள் பிரச்சனை இல்லை என கூறி அவமானமும் துச்ச பார்வையும் கேலி சொற்களுமே பரிசாக கிடைத்தன. கணினி பொறியியலாளராக வேண்டும் என்ற லோகதீபனின் கனவை நடப்பதை பற்றி பேசியென பலர் கிண்டல் செய்தனர். அதை கேட்டு துவண்டு போகும் போதெல்லாம் அவரின் தாயாரின் தினமும் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்வார், உன் வேலை படிக்கிறது, அதை மட்டும் பாரு. அந்த வார்த்தையே லோகதீபனின் வேத வாக்கு ஆன இன்று UMPSA எனப்படும் அல் சுல்தான் அப்துல்லா மலேசியா பஹாங் பல்கலைக்கழகத்தில் முதல் வகுப்பில் தேறிய பட்டதாரி. அது மட்டுமல்ல, 25ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மிக சிறந்த அடைவு நிலைக்காக தங்க விருது, வெள்ளி விருது என 2 முக்கிய விருதுகளை வென்ற ஒரே மாணவரும் கூட. லோகதீபனின் சாதனையால் துணைவேந்தரே வியந்து போனார். இது வெறும் கதை அல்ல, வலி வெற்றியாக மாறிய சம்பவம். வறுமை விதி அல்ல என்பதை லோகதீபன் ஊருக்கே உணர்த்திய தருணம். இஸ்தான்புல்லில் நச்சுணவு பாதிப்பால் தாய் 2 பிள்ளைகள் பலி. தங்கி இருந்த ஹோட்டலில் காலி செய்யப்பட்டது. சுற்றுலாவுக்காக இஸ்தான்புல் சென்ற துருக்கி ஜெர்மன் குடும்பம் ஒன்று நச்சுணவால் பாதிக்கப்பட்டு தாயும் 2 பிள்ளைகளும் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை அன்று பிரபலமான சாலையோர உணவுகளை சாப்பிட்ட பிறகு மொத்த குடும்பமும் உடல்நிலை பாதிப்புக்கு ஆளானது. முறையே 6 மற்றும் 3 வயதுடைய 2 குழந்தைகள் வியாழக்கிழமையும் தாயார் வெள்ளிக்கிழமையும் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். தந்தை மோசமான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். ஸ்ட்ரீட் ஃபுட் உணவுகளை பாதிப்புக்கு காரணம் என ஊடகங்கள் கூறிய நிலையில் அக்குடும்பம் தங்கியிருந்த ஹோட்டலின் தரைத்தளத்தில் அருகில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்டது விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து ஹோட்டல் ஊழியர் மற்றும் பூச்சிக்கொல்லி பணியாளர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். பாதுகாப்பு கருதி ஹோட்டல் காலி செய்யப்பட்டு அனைத்து வாடிக்கையாளர்களும் வேறு ஹோட்டல்களுக்கு மாற்றப்பட்டனர். எலைட் நெடுஞ்சாலையில் தீப்பற்றிய ரசாயன ட்ரெய்லர் லாரி, போக்குவரத்து பாதிப்பு. KLIA நோக்கி செல்லும் எலைட் நெடுஞ்சாலையில் நேற்றிரவு ரசாயன பொருட்களை ஏற்றி சென்ற ட்ரெய்லர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அலுமினியம் அல்லது ஜிங்க் ஆக்சைடு ஏற்றியிருந்த லாரி இரவு 9 மணிக்கு மேல் தீப்பிடித்தது. தகவல் கிடைத்து 3 நிலையங்களை சேர்ந்த தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடம் விரைந்தபோது லாரி 80% எரிந்து போயிருந்தது. ரசாயனம் என்பதால் தீயணைப்பு வீரர்கள் சற்று கவனமாகவே தீயை அணைக்க வேண்டியிருந்தது. குறிப்பாக தீப்பொறி ஏற்படாமல் இருக்க அதிகாரிகள் கனரக இயந்திரங்களை தவிர்த்து லாரியை சாலையோரம் தள்ளினர். இந்நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. இச்சம்பவம் போக்குவரத்துக்கு பெரும் தடங்களை ஏற்படுத்தியது. குரங்கை சித்திரவதை செய்த 2 கிளந்தானில் கைது. குரங்கை துன்புறுத்தியதற்காக கூறப்படும் ஒரு நபரையும் சம்பவ வைரலாகுவதற்கு முன்பு அதை வீடியோவில் பதிவு செய்த அவரது நண்பரையும் கிளந்தான் போலீசார் கைது செய்துள்ளனர். வீடியோவில் ஒரு நபர் குரங்கை அதன் கழுத்தில் கட்டப்பட்ட மெல்லிய கயிற்றால் இழுத்து கீழே தள்ளி பிடிக்கிறார். பின்னர் குரங்கை அவர் பலமுறை அறைவதும் அடிப்பதுமாக உள்ள நிலையில் அது தப்பி ஓட போராடுகிறது. வைரலான வீடியோ பொதுமக்களிடம் இருந்து கடும் எதிர்ப்பை பெற்றதை அடுத்து 24 மற்றும் 28 வயதுடைய இருவரும் நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் கைதாகினர்.
விசாரணைக்காக சந்தேக நபர்கள் செவ்வாய்க்கிழமை வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக பாஜக் போலீஸ் கூறியது. விலங்குகளை துன்புறுத்தியதற்காக 1953ஆம் ஆண்டு விலங்குகள் சட்டம் மற்றும் இணைய வசதிகளை தவறான முறையில் பயன்படுத்தியதற்காக 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழும் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. ஃபாரஸ்ட் லாட்ஜ் குடியிருப்புக்கு மாறியதும் கேட் மில்டன் வெளியிட்ட புதிய வீடியோவால் பரபரப்பு. பிரிட்டன் பட்டத்து இளவரசர் வில்லியம் தனது குடும்பத்துடன் என்றும் வாழும் இல்லம் என்ற பெயரிலான ஃபாரஸ்ட் லாட்ஜ் வீட்டுக்கு குடியேறிய சில நாட்களிலேயே அவரின் துணைவியார் கேட் மில்டன் இலையுதிர் பருவ வீடியோவை வெளியிட்டுள்ளார். அவரின் தீவிர ரசிகர்கள் அதனை ஆச்சரியத்தில் வரவேற்றுள்ளனர். கென்சிங்டன் அரண்மனை உருவாக்கிய மதர் நேச்சர் தொடரின் ஒரு பகுதியாக வெளிவந்த இந்த வீடியோவில் கேட் இந்த இலையுதிர் பருவத்தை சிந்தனை வளர்ச்சி ஆழமான இணைப்பு என விவரித்தார். மாற்றத்தின் அழகை ஏற்றுக்கொள்ளுங்கள் என அவர் கூறுவதும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒருவேளை அரண்மனையுடனான உறவை பற்றிதான் அவர் அப்படி சூசகமாக சொல்கிறாரோ என சில கருத்துகள் பதிவிட்டுள்ளனர். வீடியோவில் சமையல்காரர் கில் மெல்லருடன் வெளிப்புறத்தில் சமையல் செய்யும் காட்சிகள், லுட்டனில் உள்ள ஃபார்லே ஜூனியர் அகாடமி மாணவர்களுடன் தீமூட்டலை சுற்றி அமர்ந்து உரையாடுவதும் இடம்பெறுகின்றன. வட அயர்லாந்தின் லாங் மெடோசிடர் மற்றும் மேலோன் ஃபார்ம் ஆகிய இடங்களிலும் படப்பிடிப்பு நடந்துள்ளது. பிரிட்டன் அரச குடும்பத்தை சுற்றியுள்ள அண்மைய சிக்கல்களுக்கு மத்தியில் புற்றுநோயிலிருந்து மீண்டு வரும் கேட்டின் அமைதியான செய்தி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 2 ஆண்டுகள் அடலைட் காட்டேஜில் வசித்த பின் வில்லியம் கேட் குடும்பம் தற்போது ஃபாரஸ்ட் லாட்ஜில் நிரந்தரமாக குடியேறியுள்ளனர். தி மைன்ஸ் பேரங்காடியில் புகுந்த வெள்ளம், கடைகள் அடைப்பு. தி மைன்ஸ் பேரங்காடியில் புகுந்த வெள்ளம், கடைகள் அடைப்பு. நேற்று பெய்த கனமழையை தொடர்ந்து ஸ்லாங்கூ ஸ்ரீ கெம்பங்கானில் உள்ள தி மைன்ஸ் பேரங்காடி வெள்ளத்தில் மூழ்கியது. பேரங்காடியின் தரைத்தளத்தில் உள்ள பல கடைகளில் வெள்ள நீர் புகுந்தது. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட வைரல் வீடியோக்களில் தெரிந்தது. வெள்ளத்தால் பல வளாகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இதுவரை சம்பவத்திற்கான காரணம் அல்லது ஏற்பட்ட சேதத்தின் அளவு குறித்து தி மைன்ஸ் நிர்வாகம் இன்னும் இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை. இந்நிலையில் தற்போது இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுக்க பேரங்காடி நிர்வாகமும் அதிகாரிகளும் உடனடியாக வடிகால் அமைப்பை ஆய்வு செய்யுமாறு வலைதளவாசிகள் வலியுறுத்தினர்.